கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் டிராவல் பண்ணும்போது கிடைக்கும். ஹே கைஸ், நான் உங்க நிச்சந்தன். இப்போ நம்ம ஏர்வாடி பக்கத்தில் இருக்க ராக் பீச்சில் தான் இருக்கோம். இங்கே தான் டென்ட் செட் பண்ண போகிறேன். அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை பீச்சில் டென்ட் செட்டப் பண்ணணுன்ட்டு. ஈவினிங் டைம் மேக்ஸிமம் எல்லா பீச்சுமே ரொம்பவே அழகாக இருக்கும். ராக் பீச்சும் சூப்பராக இருந்துச்சு. இந்த டென்ட்டை டெக்கத்லான் தான் வாங்கினேன், 3 மேன் டென்ட். அப்புறம் இது டென்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த வீடியோவில் எப்பெல்லாம் டென்ட்டை செட் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. இந்த டென்ட்டோட சில கைட்லைன் பேப்பர்லாம் தந்தாங்க, அதை பார்த்தாலும் சில இது அடிக்க முடியல. இந்த டென்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா 2 லேயர் இருக்குது. ஒன்று பாட்டம் லேயர், அடுத்து அதுக்கு மேலே போத்துற மாதிரி இருக்குது, ஜஸ்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சம்மர் டைம்னா அது கவர் பண்ண தேவையில்ல, அதே ரொம்ப வெயில் அடிச்சிச்சுன்னா அது கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் டென்ட்டை சுற்றி அடிக்க நிறைய நெயில்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ரோப் இருந்துச்சு, அதை காற்றுக்கு பறக்காமல் இருக்கும் கட்டுறதுக்கு. ஸ்டிக்கு மாதிரி இருந்துச்சு, அந்த ஸ்டிக்கு அட்டாச் பண்ணி பெரிய லாங் ஸ்டிக்காக ரெடி பண்ணலாம். அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டென்ட்டை செட் பண்ணும்போது அது ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம். டென்ட்டுக்கு 2 லேயர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த டென்ட்டுக்கு பொத்துற மாதிரி ஒன்று, அப்புறம் அந்த டென்ட்டோட பேஸ் லேயர், பாட்டம் லேயர். ஃபஸ்ட்டு அந்த பாட்டம் லேயரை விரிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் 4 எண்டு இருக்கும், அந்த 4 எண்டுக்குமே 2 ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ஸ்டிக் இருக்கும். அதை அதாவது நல்லா மடங்குற மாதிரி இருக்கும், கேர்வ் ஆகிற மாதிரி ஷேப்பில் தான் அதை கொடுத்துருப்பாங்களே. எல்லா ஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா எண்டு பாயிண்ட்லேயும் நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஃபோல்டபுள் ஸ்டிக்கை மாட்டிட்டு பெரிய ஸ்டிக்காக வரும், அதை கிறிஸ்கிராஸாக அதாவது எக்ஸ் ஷேப்பில் வைக்கணும். அதை 4 எண்டுலேயும் மாட்டணும். இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தலைவலியான வேலையே இருக்குது. ஏன்னா இந்த 2 ஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணி அந்த ஹுக்கு இருக்கும், எந்த ஸ்டிக்கு மேலே இருக்கோ அதுக்கு மேலே கரெக்டாக ஹுக்கை மாட்டினா தான் இது அந்த டென்ட் செட்டப் கரெக்டாக நிற்கும். இதுதான் இதில் ரொம்பவே கஷ்டமான வேலை. இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த டென்ட்டுக்கு சென்டராக ஒரு ஹுக்கு இருக்கும், அந்த ஹுக்கை கிறிஸ்கிராஸாக இருக்க இந்த ஸ்டிக்கில் மாட்டணும். மாட்டினதுக்கப்புறம் இந்த ஹுக்குக்கு சைடில் 2-3 ஹுக் கொடுத்துருப்பாங்க, அதை ஈஸியாக மாட்டலாம். ஆனால் இந்த சென்டரா ஹுக்கை மாட்டும் போது கிறிஸ்கிராஸாக இருக்க ஸ்டிக்கில் எந்த ஸ்டிக்கு மேலே இருக்கோ அந்த ஸ்டிக்கை பார்த்து தான் இந்த ஹுக்கை மாட்டணும். இதை கரெக்டாக பண்ணிட்டாலே டென்ட்டு ஒரு 70% பர்ஃபெக்டாக வந்துடும். அடுத்து ஜஸ்ட் இந்த டென்ட்டு மேலே ஒரு கவரை போடணும். அடுத்து அந்த கவரை கரெக்டாக டைஅப் பண்ணணும், இந்த ஸ்டிக்கோடு சேர்த்து டைஅப் பண்ணணும். அடுத்து கடைசியாக நெயில் அடிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் ஒரே ஆளாகவே இந்த டென்ட்டை ஈஸியாக செட் பண்ணிடலாம். இதுவே ரொம்ப காற்றடிச்சிச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா டென்ட்டு செட் பண்ணும்போது பறக்கும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு, ரொம்ப நேரம் ஆகும். நான் சோலோவாக டென்ட் செட் பண்ணிடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் ரொம்பவே காற்றடிச்சிச்சு. ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக அதை மாட்ட முடியல. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் ட்ரை பண்ணியிருப்பேன், முடியவே முடியல. கடைசியில் ஒரு வழியாக அந்த இதை போற்றி அதை அப்படியே டைஅப் பண்ணணும், அந்த ஸ்டிக்கோடு சேர்த்து டைஅப் பண்ணி விடணும். நம்ம ஷூலேஸ் கட்டுற மாதிரி உருவாஞ்சிருக்கு, எடுத்தோன்னு டக்குன்னு வர மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் டைட்டாகவும் இருக்கணும். ஏன்னா அது மாதிரி நீங்கள் டென்ட்டுக்குள்ளே இருப்பீங்க, தானாக அது பறந்து போயிடும், தெரியவே தெரியாது. அப்புறம் இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபஸ்ட்டேவும் பண்ணலாம், இல்லாட்டி கடைசியாகவும் பண்ணலாம். சில பேர் ஃபஸ்ட்டே பண்ணியும் பார்த்துருக்கேன், கடைசியாகவும் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நெயில் அடிச்சிருவாங்க, ஆனால் நான் கடைசியாக தான் அடித்தேன். நிறைய பேர் கடைசி அடித்தும் பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க, இல்லாட்டி எந்த மாதிரி மெத்தடை பார்த்துருக்கேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நெயில் அடிச்சிடணுமா இல்லாட்டி கடைசியில் நெயில் அடிக்கணுமான்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி 10th டே கொழுக்குமலையில் பண்ணியிருக்கேன், கொடைக்கானலில் பண்ணியிருக்கேன். ஆனால் பீச்சில் நானே ஒரு டென்ட்டை ரெடி பண்ணி செட் பண்ணி பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். பீச் வியூ வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. நான் டென்ட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயும் 1 மணி நேரம் ஆச்சு. அதான் இந்த வீடியோ 10 நிமிஷம்குள்ளே இல்லாட்டி 6 மினிட்ஸ் 7 மினிட் தான் இருக்கும். ஆனால் இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் செட் பண்ணுறதுனால ரொம்ப எடுத்துக்கிட்டேன் டைமு. அப்புறம் டென்ட்டை ஃபோல்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, அப்படின்னா தான் அது காம்பேக்டாக ஃபோல்ட் பண்ண முடியும். அதுவும் ஒரு சில மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அந்த இதில் ரொம்ப இருட்டாயிடுச்சு, அதனால் அதை காமிக்க முடியல. நீங்கள் டெக்கத்லான்லேருந்து வரும்போது மிஷின் ஃபோல்டிங் வாங்கலாம், அதில் வந்துடும். நம்மளாக ஃபோல்டு பண்ணும்போது ஒரு மெத்தட் இருக்கும், அந்த மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் தான் அந்த காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் பேக் பேக்கிங் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, ட்ரெக்கிங் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா டென்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த டென்ட்டுக்குள்ளேருந்து பீச் வியூவை மட்டும் பாருங்கள், செம்ம வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் மார்னிங் ஏர்வாடியில் இருக்க போட் ரைடுக்கு போகணும், எக்கோ டூரிசம் ஸ்பாட் அது. அங்கே பவளப்பாறைகள்லாம் பார்த்தோம், அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.